ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. 9 மந்த் 10 மந்த்ஸ்ல நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா நிறைய குழந்தைங்க அதை ஒமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, ஒமிட் பண்ணாம சூப்பரா சாப்பிடுவாங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிக்கன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிக்கனையுமே சூப்பா வச்சு குழந்தைங்களுக்கு அந்த சூப் தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில சோம்பு, ஜீரகம், 2 மிளகு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா சிக்கன் எலும்பு இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் கொஞ்சமா ஆட் பண்ணுவேன். நான்வெஜ் சால்ட் இல்லாம சாப்பிடும்போது கொஞ்சம் இதா இருக்கும். லைட்டா வந்து கரம் மசாலா இல்லனா வந்து வீட்ல அரைக்கிற சில்லி பவுடர் ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசில் 3 விசில் கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல சூப் வந்து குழஞ்சு வந்துடும். இந்த சூப்போட தண்ணியை வந்து நீங்க இட்லி, தோசை, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல எதுலனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ரைஸ்லயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு 1ல இருந்து 2 போன்லெஸ் சிக்கன் மட்டும் எடுத்து அதையுமே நல்லா வந்து மசிச்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக் ரைஸ் தான். நான் நான்வெஜ்க்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, ஹாஃப் வெங்காயம் ஹாஃப் தக்காளி மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா லைட்டா வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு முட்டையை வந்து நல்லா வந்து ஒரு முட்டையை ஃபுல்லா வந்து உடச்சு ஊத்திட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா கிளறி வெந்ததுக்கு அப்புறமா அந்த சுடு ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைஸையுமே வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கிளறிட்டு நீங்க குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங் நீங்க எக்லாம் கொடுக்கும் போது டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. டைரக்டா எக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காம ஒமிட் பண்றதுக்கான சான்சஸ். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா அவங்களோட ஃபுட்ல எக் இருக்கான்றத பாத்துக்கோங்க. இதுல இருந்து 5 ப்ரான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை தக்காளி, ஒரு 4ல இருந்து 5 சின்ன வெங்காயம். பேன்ல கொஞ்சமா ஆயில் மட்டும் ஊத்திக்கோங்க. கீ ஊத்திக்கிட்டாலும் ஓகே தான். கொஞ்சமா ஜீரகம், 2 கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தாலும் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கு. ப்ரானை நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு சின்னதா நறுக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா நறுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பெப்பர் பவுடர், சால்ட் ஆப்ஷனல் தான். எல்லாம் நல்லா வதங்கின உடனே இந்த ப்ரானை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ண விட்டுக்கோங்க. நல்ல சாஃப்டான வந்து குக் ஆயிடும். எப்பவுமே குழந்தைங்களுக்கு நான்வெஜ்னாலே கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்றதுக்கு பதிலா இந்த சிம்பிளான நான்வெஜ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சாப்பிடுறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். சாதம் கொஞ்சம் வெதையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி மேஷர் வச்சு கூட மசிச்சு கொடுக்கலாம். 10 மந்த்ஸ்க்கு மேல போயிட்டாலே சின்ன மீன் வந்து கொடுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மீனை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே நல்லா வந்து வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை நீங்க தனியா ஆற விட்டுட்டு ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய், சோம்பு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏதாவது வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க நான் கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிருக்கேன். பட்டாணி, பீட்ரூட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வெந்த உடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான்வெஜ் எப்பவுமே சிக்கன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிக்கன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க ஃபிஷ் கொடுங்க. ஃபிஷ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முள்ள எதுவும் இருக்கா நல்லா செக் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு சைடு வந்து கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்திருக்கும். அதுல வந்து இந்த மீனையும் ஆட் பண்ணி ரைஸையும் ஆட் பண்ணிட்டு இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா கையில நல்லா மசிச்சுட்டு நீங்க குழந்தைக்கு 10 days ஒன்ஸ் அது கொடுங்க. பிகாஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. சின்ன தக்காளி, வெங்காயம், கொஞ்சமா பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆயில் போட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்க்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே இந்த காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதே மெத்தட் தான் ப்ரான், ஃபிஷ் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சமா வாட்டர் சேர்த்து ஸ்பைஸ்க்காக கொஞ்சமா மிளகு தூள், லைட்டா உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அரைப்பதத்துக்கு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ்ல நல்லா சாஃப்டா சிக்கன் வந்து வெந்துடும். இன்னொரு விதமான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால கண்டிப்பா இதையுமே செஞ்சு கொடுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களோட பாப்பாக்கு ஃபேவரட் ஃபுட்டா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க.